சிவலிங்கமாகப்பட்டவன் செத்து சிவலோகம் மாண்டு வைகுந்தம் 11ஆம் நாள் காரியம் 7ஆம் நாள் காரியத்தை கர்ம காரியத்தை செய்து சொர்க்கப்பதி அடைக்க வேண்டும் என்று சொல்லி தன் அக்காவா விளங்கி வரக்கூடிய பழனியம்மா இழைக்கப்பட்ட காஞ்சானம் ஒரு காஞ்சனம் கொடுத்த மாதிரி காஞ்சன மலை போல் விளைந்து அண்ணன் தம்பி அரிராமர் போலவும் அக்கா தங்க சீதலட்சுமி போலவும் கூட்டம் குறையாம கொண்டப்பு வாடாம அங்கு தேசத்தை அள்ளி கொடுத்த கர்ணம் வாழ வேண்டும் சுபாத்தியம். அப்படி நாட்டுக்கு நாடு மகா நாடு நன்னாடு பொண்ணு விளங்கி வரக்கூடிய வாதகாட்டு கிராமத்தை சேர்ந்த நடிக்கும் போது கூடமா ஒரு யூடியூப் சேனல் எங்களுக்கு கிடைச்சிருக்க கூடாது. ஆத்மாவாகப்பட்டது இந்த உடலை விட்டு பிரிகிற போது கிடைத்திருக்கிறது முத்தமிழ் நாடு. அவர் சொன்ன உடனே நண்பர் வந்து இருக்கிறார். ஆமா இல்லையா? யாருக்காக? சிவலிங்கத்துக்காக. ஆமா இல்லையா? அதாவது தங்கத்தை உரசி பார்க்கலாம், சிங்கத்தை உரசி பார்க்க முடியாது இல்லையா? ஆமா. அப்படி ஒண்டியா போனா கூட சிங்கம் மட்டும் தான் போவா. அப்படி ஒண்டிதான் போனாலும் பொறுமை தர்மருக்கு 6 குணங்கள் இருக்கின்றது. அது மாதிரி அவருக்கு எல்லா குணமும் இருந்துச்சு. மரியாதை, மனிதனை கண்டால் மரியாதை. அப்படி இருக்கக்கூடிய நேரம் சிந்தாமணி அளித்திருக்கிறார் 500 ரூபாய் காணிக்கையாக. யாருக்கு? தன் கொழுந்தனுக்கு. அதாவது சத்துச்சுவலாக 4ஆவது 3ஆவது 6 ரூபாய் சாமி பாதத்தை இறங்க வேண்டும் என்று சொல்லி இல்லையா? நாடகம் கர்ணன் மோட்சம், அவருக்கு மோட்சம் கிட்ட வேண்டும். அதே நேரத்தில் கௌரியம்மனாகப்பட்டவர் 200 ரூபாய் அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார். அன்னவருக்கும் சிவலிங்கத்து மேல சவுந்தரம்மாவாகப்பட்டவர் தன்னுடைய தம்பியா விளங்கி வரக்கூடிய சிவலிங்கம் சட்டு சிவலோகம் 4 மாண்டு வைகுந்தம் அடைந்திருக்கிறார் இல்லையா? அவர் ஆத்மாவாகப்பட்டது இறைவனுடைய திருவடி நிலையிலே அமைதி பெற வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அதே நன்னேரத்தில் அதே போதகாட்டு கிராமத்தை சேர்ந்த குப்பச்சியம்மன் அழைக்கப்பட்ட காஞ்சானம் 500 ரூபாய் வாரி கொடுத்திருக்கிறார். இதற்கு ஒரு உள்ளம் வேண்டும், கொடுப்பதற்கென்று ஒரு மனம் வேண்டும். போதும் என்று சொல்லுவது அன்னதானம், போதாது என்று சொல்லுவது சொர்ணதானம். இந்த சொர்ணதானத்தில் சிறந்த தானம் அன்னதானம். அன்னதானத்தை 1000 பேருக்கு அளித்தாலும் சொர்ணதானத்தை வாரி வாரி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் சிவலிங்க பெருமான். அவர் ஆகப்பட்டவருக்கு அதே நேரத்தில் சந்திரசேகர் அழைக்கப்பட்ட காஞ்சானம் தன்னுடைய மாமாவா விளங்கி வரக்கூடிய சிவலிங்கம் செத்த சிவலாகும் மாண்டு வைகுந்தம் அடைந்திருக்கிறார். அன்னவருக்காக சந்திரசேகராகப்பட்டவர் 100 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் தன் அண்ணனா விளங்கி வரக்கூடிய ராமலிங்கன் மகளா விளங்கி வரக்கூடிய தீபா
தன்னுடைய சித்தப்பா என்று கூட கூப்பிட மாட்டா. அப்பா என்று அழைக்கக்கூடியவள். அப்பா என்று அழைப்பது பாண்டவர்கள், சித்தப்பா என்று அழைப்பவர்கள் துரியோதனன். இந்த நேரத்தில் சொல்லுகிறேன், அப்பா என்று அழைப்பதே முறைப்படி. அப்படி அழைக்கக்கூடிய அப்பாவுக்காக 500 ரூபாய் அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார். அந்த 500 ரூபாய் கொடுத்தாலும் எப்படி தெரியுமா? அந்த காசை இந்த காசை விட்டு அந்த கர்மம் வந்தா சாமி யாருடைய பேர சொல்லி அந்த அடிக்காரையா தான கர்மம் எங்க சிவாலயோ பேர சொல்லி அங்க வந்தாரையா காஞ்சரமோ எங்க சிவாலயோ பேர சொல்லி ஐயா வந்தாரையா இந்த காஞ்சரமோ இந்த பாட்டமோ சாமி பாம்பையா இந்த நல்ல உள்ளங்கள் எல்லாம் இன்னைக்கு இந்த பார்த்த முகத்தை நாங்க என்னைக்கு பார்க்க போறோம்? திரும்ப பார்க்க முடியுமா? ஆண்டு காலம் அழுதாலும் மாண்டோர் வருவார்களா? மாண்டோர் வந்ததே உண்டான இந்த மண்ணு இளங்கொள்ளுமா? கொள்ளாதில்லையோ? அந்த பிரகாரம் அவருடைய ஆத்மாவாகப்பட்டது சாந்தி அடைய வேண்டும். அப்படி என்று நான் ஆண்டவனை வேண்டுகிறேன். சுபாட்சியம். அதே நேரத்தில் தன் மகளா விளங்கி வரக்கூடிய திவ்யா அளிக்கப்பட்ட காஞ்சானம் 500 ரூபாய் அன்பளிப்பாய் கொடுத்திருக்கிறார். சிவலிங்கம் செத்த சிவலோகம் அடைந்தாலும் தன் மகளா விளங்கி வரக்கூடிய திவ்யா அழைக்கப்பட்ட காஞ்சானம் திவ்யா என்ன சொல்றார் தெரியுமா? சொல்றாரு, அப்பா என்ன மாறாத யானை கட்டி என்னை கல்லையோ அப்பா எனக்கு தோழாரே, அப்பா எனக்கு அப்பா என்ன தொடமே சாமி நடப்படக்கி அப்பா நீ என்ன பாரு அப்பா துணிந்தாயப்பா நீ பொண்ணுராக அப்பா சொன்னாயப்பா ஐயோ இன்னைக்குத்தான் அப்பா பார்க்கும்போது அப்பா என்னைக்குத்தான் அப்பா பார்க்க போறேன். இந்த செல்வத்திலே அப்பா செல்வம் அப்பா இது சரி செல்வம் அப்பா அப்பா செல்வத்தில் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை என்று சொல்வார்கள். அதாவது
அதாவது குழந்தை செல்வம் பெற வேண்டுமாம். அந்த மழலை செல்வம் ஒரு வீட்டிலே விளையாடி கொண்டிருந்தால் தெய்வம் விளையாடி கொண்டிருந்தது என்று சொல்வார்கள். அப்படி பேர பிள்ளைகளோடு விளையாடி கொண்டிருக்கின்ற போது கோபிஷா என்ற பொண்ணோடு விளையாடுகின்ற போது தாத்தா என்று அழைப்பார்களாம். அப்படி மகள் தன் தந்தையை நினைத்து அவரது தந்தையுடைய ஆத்மாவாகப்பட்டது இறைவனுடைய திருவடி நிலையிலே சாந்தி அடைய வேண்டும் என்று திவ்யா வேண்ட அன்னவரால் அழைக்கப்பட்ட காஞ்ச நமக்காக சுபாசியம். நம்மளே போல் நாடக மேடையில் ஆடி பாடி கழித்து விட்டு தண்ணீர் சோகாந்துக்கிறான். என்ன சொல்றாரு? என்ன சொல்றான் தெரியுமா? தன்னுடைய தம்பியாகப்பட்ட சிவாகப்பட்ட செத்து சொல்லாமல் விட்டாரு. என்ன சொல்லுங்க? என்ன சொல்றாரு? இந்த கலைக்குழுவிலே ஆடி பாடி பேரெடுத்து அவரும் ஒரு வாத்தியாரே அவர் சிவலிங்கத்துக்காக செத்துச்சூழ 4ஆம் 3ஆம் அடைந்தார் என்று அவர் பேர் வழங்க வேண்டும், சொர்க்கமதி சேர வேண்டும் என்று சொல்லி ஒரு 500 ரூபாய் காணிக்கையாக கொடுத்திருக்கிறார். அவரால் கொடுக்கப்பட்ட காஞ்சானம் நமக்காக ஆள்போல் தெளித்த அருகு போல் வேரோடி வாழை போல் சுற்றம் முசியாமல் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனை வேண்டுகின்றேன். அதே நேரத்தில் தன் அக்காவா விளங்கி வரக்கூடிய மல்லிகா அளிக்கப்பட்ட காஞ்சானம் எப்படி என்றால் தன்னுடைய தந்தையா விளங்கி வரக்கூடிய சிவலிங்கம் செத்துச்சூழல் அடைந்திருக்கிறார். அவர் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று சொல்லி என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? Okay.
தன்னுடைய தம்பியா விளங்கி வரக்கூடிய சிவலிங்கம் ஆத்மாவாகப்பட்டது சாந்தி அடைய வேண்டும் என்று சொல்லி இறைவனை வேண்டுகின்றோம். அவரால் அளிக்கப்பட்ட காட்சி நமக்காக அதே நேரத்தில் சந்திரசேகர் அழைக்கப்பட்ட காஞ்சானும் சந்திரசேகர் அழைக்கப்பட்ட காஞ்சானும் தன் மாமாவா விளங்கி வரக்கூடிய ராஜா சத்து சிவலோகம் 4வது 3வது அடைந்திருக்கிறார். மாமாவாகிய ராஜாவுக்கு அவர் அழைக்கப்பட்ட காஞ்சானும் 50 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார். அவருக்காக காசியிட்ட பேர்களுக்கு கர்மதோஷம் எல்லாம் நீங்க வேண்டும், துட்டியிட்ட பேர்களுக்கு தோஷங்கள் எல்லாம் விளைய வேண்டும் என்று சொல்லி என்ன சொல்றேன் தெரியுமா? என்ன சொல்றாரு? அவர் முன்னோரே ராஜாவுக்கு முன்ன போதும் ராஜா செத்து செவலாக அடைந்தார் என்று 50 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார். இறைவனுடைய திருவடி நிலையிலே அமைதி பெற வேண்டும் என்று சொல்லி ஆள்போல் தளித்து அருகுபோல் வேரோடி வாழை போல் சற்று முசியாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனை வேண்டுகின்றோம். அவரால் நமக்காக சிவா செய்யலாம். என்ன தெரியுமா? நாம் இருவரும் நாடுகள் ஆகிவிட்டதா இல்லையோ? அதனால என்ன செய்கிறேன் தெரியுமா? எப்படி? சற்று நேரம் நீங்கள் அமர்ந்திருப்பாய் சாமி. சரி, நான் சாதம் சமைத்து எடுத்து வாங்க. அதாவது நீ சாதங்கள் சமைத்து வந்து எனக்கு சாதம் போட்ட என் போஜனம் புசித்துமே கையளம்பி இதோ நேரமாகி கொண்டிருக்கிறது. 6 மணி ஆகி போச்சு. அதனால போஜனம் புதித்துமே கையளம்பி பொருந்திய இருக்கிற போது கதிரவன் காலையில் கதகதவென்று முளைத்துக் கொண்டிருக்கிறார். கதிரவன் உதித்தால் யுத்தம் ஆரம்பம். ஆனால் யுத்தத்துக்கு போஜனம் அளித்தால் பொருந்தாது எந்தனுக்கு. ஆமா, அப்படி என்று சொல்லுகின்றார். இந்த கரிமண்டாகப்பட்டது தானே விழுந்து விட்டது. சரி, மறு சாதம் நான் போடுகின்றேன் என்று சொல்லுகின்ற பொழுது நான் சுத்திரம் போக வேண்டும் அப்படி என்று சொல்லுகின்றார். கொண்டு சொல்லுகின்றேன். செய்து நான் மடிந்து விட்டால் செய்து தான் மாண்டான். சரி, நான் யாரிடத்தில் சேருவேன்? ஆதரவு என்ன? எனக்கு யார் இருக்கின்ற? என் மகனாகப்பட்ட புஷ்பை கதிர்க்கின்ற என் மகனை கூட்டி சென்று நான் எங்கு செல்வேன் சாமி? அப்படியா? கண்டிப்பாக தனிகளத்தில் மடிந்து நானா எனது தம்பி தர்மனிடம் சேர்வாய் செய்து படிகளத்தில் மாண்டதே உண்டானான். போக வேண்டாம் அஸ்தினாபுரம். துரியோதனிடத்தில் போக வேண்டாம். நான் மடிந்ததே உண்டானால் பொன்னுருவியானவள் வருகிறாள் என்று பார்த்தவுடனே துரியோதனன் பெண்ணே பொன்னுருவி வாடி. நீங்கள் சொல்வதை பார்த்த துரியோதனன் அழைப்பான். போர் செய்து நான் மாண்டா வாரும் பெண்ணே பொண்ணு என்று கூசாமை கையை பிடிப்பார். அவன் இடத்தில் போக வேண்டாம் என்று சொல்லுகின்றார். அண்ணன் மனைவி என்று வாராமல் பாஞ்சாலி 60ஆம் அடி மீதில் நிறுத்தி போராட துயில் உரைத்தாரே படும் பாதகன் துரியோதனன். அண்ணவனை இழுத்தவன் உன்னை தொடமாட்டான் என்று நிச்சயமில்லை. செஞ்சோற்று கடன் தீர்க்க செல்லுகிறேன். ஐவருடன் நானும் என்னை அண்ணி என்றாலே பறையோ
பொன்னி பொன்னுரு விநாயகமே தர்மனை பார்த்து அண்ணி என்று அழைப்பானா என்று சொல்லுகிறாயா? அண்ணி என்று அழைக்க மாட்டான் எனது தம்பி, அம்மா என்று அழைப்பான். சொல்வதை பார்த்தால் நானே அண்ணி என்று தான் அழைத்து இந்த அங்கு தேசத்தை தன்னுடைய மகனாகப்பட்ட புஷ்பகேதுக்கு பட்டங்கள் சூழ்ச்சி வைப்பான். என் தம்பியாகப்பட்ட தர்மன் அண்ணி என்று அழைக்க மாட்டான், அம்மா வாரும் என்று சொல்லுவான். பட்டங்கள் இருக்கட்டும், பெண்ணே பதவிகள் இருக்கட்டும், எது இருந்துட்டாலும் அம்மா என்று அழைப்பான் எனது தம்பி ஆகிய தர்மன். இடத்தில் அஸ்தீவராக அப்புறம் பார்க்க வேண்டாம். அதனால அப்படியே ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். அங்க வேண்டாம் ஐயா கட்டி அணைத்து ஒரு முத்தம் தா என்று கொடுத்திருந்தால் கொடுத்திருக்கேன். பாருக்கு போகாதே என்று சொன்னால் இருப்பேனா? இருக்கட்டும். ஒரே ஒரு விஷயம், ராதையன் மகன் என்று இவ்வளவு நாட்களாக உன் உள்ளத்தில் இருந்தது இல்லையா? அப்படியே நான் படுகளத்தில் அர்ஜுனன் கையால் பட்டு வடிந்ததே உண்டானால் சூரசேன ராசன் பெற்ற சொகுத்தான என் தாய் குந்தியம்மா மாரடித்து என் மீது வந்து மகனே 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 கர்ணாமடிந்தாயடா என்று என் மீது விழுந்தழுவாள். இந்த அகில புவனம் எல்லாம் இவன் மதி குலத்தில் பிறந்தவன் அல்ல, சந்திர குலத்தில் பிறந்தவன் என்று அனைவரும் அறிவார். பெண்ணே, நான் சென்று வருகிறேன். போ, நான் போறேன். போ. இதே நேரத்தில் மன்னவன் தேரேறி செல்லுகிறார். இதே நேரம் பொன்னுயிராகப்பட்டவள் எத்தனையோ சொல்லியும் தன்னுடைய கணவராகப்பட்டவன் முடியாது. பெண்ணே, நான் செஞ்சோத்த கடனை தீர்க்க வேண்டும். துரியனுடைய செஞ்சோத்த கடனை நான் தீர்க்க வேண்டும். 6லையும் சாகு, 100லையும் சாவு. என் தம்பிமார் 5 ஆத்தாக்களோடு நான் சேர்ந்ததே உண்டானால் 100, 6. துரியநாதிகள் 99 பேர்கள். நான் ஒன்று சேர்ந்த
ஒன்றானால் 100 வேண்டும். 6லும் சாவு எனக்கு 100லும் சாவு கண்டிப்பாக. என் தம்பியாகப்பட்ட பருவனின் இடத்தில் நான் போருக்கு போகின்றேன் என்று தேரேறி மன்னராகப்பட்டவர் என்னை தள்ளிவிட்டு போக இதே நேரத்தில் சரி, ஒரே ஒரு விஷயம். அதே நேரத்தில் கர்ணன் தேரேறி செல்கிற நேரத்தில் பொன்னூரை காத்து புலம்பிக் கொண்டிருக்கிற நேரத்தில் போயக்காடு நன்னகரத்தை சேர்ந்த சிவலிங்கம் செத்து சிவலோகம் அடைந்திருக்கிறார் இல்லையா? உடன் பிறந்து தனது அண்ணாவா விளங்கி வரக்கூடிய கலைக்குழுவின் ஆசிரியரா விளங்கி வரக்கூடிய எனது மைத்துரனா விளங்கி வரக்கூடிய ராமலிங்கம் அழைக்கப்பட்ட காஞ்சானம் 500 ரூபாய் எடுத்திருக்கிறார். எதற்காக? தன் உடன் பிறந்த தம்பியாகிய சிவலிங்கமாகப்பட்டவர் செத்து சிவலோகம் 4வது 3வது சார்வ சாமிபாதம் அடைந்திருக்கிறார். இந்த சாமிபாதத்துக்காக என்ன சொல்றார் தெரியுமா? சந்தோஷமாய் கூடி விளையாடி கொண்டிருக்கிற நேரம் பிரிந்து விட்ட தம்பிக்காக 500 ரூபாய் அன்பளிப்பை கொடுத்து ஆத்மாவாகப்பட்டது சாந்தி அடைய வேண்டும் என்று சொல்லி ராமலிங்கம் தனது அண்ணாவா விளங்கி வரக்கூடிய கொடுத்திருக்கிறாரு. அண்ணனுடைய காஞ்சான மலை போல் வளர்ந்து அண்ணன் தம்பி அடிராமர் போலவும் அக்கத்தங்க சீதலட்சுமி போலவும் கூட்டங்குலையாம கொண்ட பூவாடாம அங்கு தேசத்தை அள்ளி கொடுத்த கர்ணன் போலவும் இதே நேரத்தில் இப்படி கர்ணன் சண்டைக்கு போக அதோ தர்மராகப்பட்டவர் மாமாவாகிய கண்ணன் இன்னும் வரவில்லையே என்று சொல்லி இதோ சபை நாடி வருகிறவங்க